ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் நம்ம கார்டன்லேருந்து புதினா செடி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த 2 நாள் 3 நாள் முன்னாடி வந்த மழையில் வந்து செடிங்கள்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. நேற்று மழை பெய்ய மாதிரி இருந்தது, ஆனால் மழை பெய்யல. மழை எப்போ வரும்னு சொல்லிட்டு காத்துன்னு இருக்கிறோம். தினமும் வந்து வானம் மூடுது, சின்ன சின்ன தூரம் போடுது, அப்படியே போயிடுது. மழை பெய்யல. இன்றைக்காவது பார்க்கலாம் மழை வருதான்னு சொல்லிட்டு. நம்ம அவரைக்காய் செடி வந்து ரொம்ப நீட்டாக வந்திருக்குது. இதுக்கு வந்து ஒரு கொம்பு வச்சு கட்டணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு டைம் இன்னும் கிடைக்கல, அது கட்டணும். சுரக்காய் செடியில் வந்து இன்றைக்கி 3 பிஞ்சு விட்ருக்குது. 3 சுரக்காய் வந்திருக்குது. பார்க்கலாம் இதாவது வருதான்னு சொல்லிட்டு. ஏற்கனவே 2-3 சுரக்காய் வந்து வச்சு அது வந்து மஞ்சள் கலராகி கொட்டி போயிடுச்சு. இப்போது நம்ம இது நல்லா தான் இருக்குது. நாளைக்கு பார்க்கலாம். நல்லா இருந்தாக்கா இன்னும் கொஞ்சம் பெருசாகவும், இல்லைன்னா இதுவும் மஞ்சள் கலர் ஆகிடும். இந்த தொட்டியில் வந்து 2 கனகாமரம் செடி இருந்தது. நான் அதை எடுத்துன்னு வந்து ஒன்று கீழே பால்கனியில் வச்சுருக்கிறேன். இங்கேருந்து மல்லிகைப்பூ செடி எடுத்துன்னு போயிட்டு நான் மேலே வச்சுருக்கிறேன். ஏன்னா மல்லிகைப்பூ செடிக்கு வந்து வெயில் வேணும். வெயில் இல்லாமல் அது பூவே பூக்காமல் அப்படியே இருந்துச்சு. நான் இங்கே கொண்டு வந்து மேலே நட்டு வச்சுருக்கிறேன். இப்போ பூ பூக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் அன்றைக்கி நம்ம ரோஸ் செடி வந்து கட்டிங் பண்ணி இந்த தொட்டியில் வச்சுருக்குறோம். அது 2-3 செடி துளிர் விட்டு இருக்குது. அது பெருசாச்சுன்னா வேறு பெரிய தொட்டியில் எடுத்து நடலாம். எல்லா தொட்டிலையுமே வந்து மல்லிகைப்பூ செடியில் அரும்பு வச்சுருக்குது. பாருங்கள், கத்திரிக்காய் செடியில் வந்து 3 வச்சுருந்தோம். 2 துளிர் விட்டுது, இலை வந்திருக்குது. 1 வந்து அப்படியே இருக்குது. இதையும் நம்ம ஒரு தொட்டிக்கு மாற்றி வைக்கணும். மாங்காய் மரம் வந்து கொஞ்சம் உயரமாக வளர்ந்துக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. நெல்லிக்காய் மரத்தில் வந்து பூ வர மாதிரி தெரியுது. ரோஸ் செடியில் ஒரே ஒரு ரோஸ் வந்து பூ அரும்பு வச்சுருக்குது. இது வந்து அந்த கொடிங்க எல்லாம் ஃபுல்லாக மூடிக்குது. அதனால பெருசாகவே வளர விட மாட்டேங்குது செடியை. அது எடுத்து வேறு ஏதாவது 2-3 கயிறு கட்டி அந்த கயிறில் சுற்றி விடணும். குண்டு மிளகா செடியில் வந்து பூ வச்சுருக்குது. பார்க்கலாம் அது இந்த மாதமாவது மிளகா வருதா என்னான்னு சொல்லிட்டு. டெல்லி கனகாமரம் செடியிலையும் நல்லா எல்லா பூவும் பூத்துருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து கனகாமரம் பூ பறிச்சிக்கலாம். கனகாமரம் வந்து நாட்டு கனகாமரமும் நிறைய பூத்துருக்குது. இந்த பூத்துட்டு பிறகு இந்த 2 செடியிலிருந்தும் நம்ம அந்த காஞ்சி போனாந்து இதுவெல்லாம் எடுத்து கட் பண்ணி விடணும். இன்றைக்கி வந்து நான் அந்த செடிங்களுக்கு வந்து சத்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. கருவேப்பிலை நம்ம நட்டு 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு, ஆனால் அது வளராமல் அப்படியே இருக்குது. அதுக்காக நான் கொஞ்சம் உரம் கொடுக்கலாம் சொல்லிட்டு நான் எல்லாத்துலேயுமே 4 அந்த டிஏபி உரம் கொஞ்சம் போட்டுன்னு இருக்கிறேன். ரோஸ் செடியிலையும் பூ வந்து சின்னதாக பூத்துருக்குது. எல்லாத்துலேயுமே நம்ம கலரி தான் போடுறோம். போட்டுட்டு தண்ணி ஊற்றுறோம். இந்த செடி வந்து இப்போ வந்து 4-5 அரும்பு வச்சுருக்குது இந்த செம்பருத்தியில். பார்க்கலாம் இது இப்போயாவது பூக்குதான்னு சொல்லிட்டு. ஏற்கனவே 1 மாதம் ஆயிடுச்சு அரும்பு வைக்கிது, ஆனால் பூக்க மாட்டேங்குது. இன்றைக்கி செம்பருத்தி செடியில் வந்து 9-10 பூ செம்பருத்தி பூத்துருக்குது. பாருங்கள் எவ்வளோ பூ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நேற்று வந்து 3-4 பூ தான் பூத்துருந்தது. இன்றைக்கி வந்து நிறைய பூத்துருக்குது. நம்ம வந்து இந்த மற்ற 2 செம்பருத்தி செடியும் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கிறோம். இன்னும் ஒரு செடியை வந்து நம்ம மாற்றி பெரிய தொட்டியில் நட்டுட்டோம். இந்த இருக்கிற 2 செடியும் மாற்றணும். நம்ம மாற்றி வேறு இடத்துல தான் எடுத்து வைக்கணும். பார்க்கலாம் அப்பயாவது பூக்குதான்னு சொல்லிட்டு. எல்லா அரும்பு வச்சு கீழே கொட்டிடுது. மஞ்சள் கலர் செம்பருத்தி பாருங்கள், அங்கேருந்து நான் இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கிறேன். நம்ம அரளி செடியில் எதுவும் பூ இல்லை. இன்றைக்கி நம்ம கார்டனில் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.